அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த ஒரு ஸ்டடி நம்ம கண்டினியூ பண்ண இருக்கிறோம். 2 கொரிந்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். ஸோ இப்போ நம்ம போன கிளாஸ் நம்ம பார்த்தோம் 5 வசனங்கள். இந்த 5 வசனங்கள் நம்ம எங்கே கொண்டு போகுதுன்னா 6வது வசனத்துக்கு கொண்டு போகுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்களுக்கு தகுதி இருக்குது, அந்த தகுதி ஏதோ எங்களால் உண்டானது என்று சொல்லத்தக்கதல்ல. அந்த தகுதியை கொடுத்ததே எங்களுக்கு தேவன் தான். அது என்ன தகுதி என்று பார்க்கும்போது அந்த வாசனையை வெளிப்படுத்துகிற தகுதி. அந்த வெளிப்படுகிற அந்த வாசனை ஜனங்களுக்குள்ள 2 வகையா அங்க போய் சேருது. இப்படிப்பட்ட ஒரு தகுதி தான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த தகுதி எங்களுக்கு இருக்குது. இதுக்கு சாட்சி ஒருவேளை வேணும், எங்களுக்கு சிபாரிசு வேணும்னா எங்களுக்கு சிபாரிசு நீங்க தான் அப்படின்னு என்ன பண்ணிடுறாருன்னா கொரிந்து சபையாரை பத்தி சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது தான் இப்ப 6ஆம் வசனத்துக்கு வரும்போது இந்த தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது எங்களுக்கு இல்லைங்களா. ஆனா சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, அந்த தகுதி தேவனால் உண்டானதுனால தேவன் எங்களை எப்படிப்பட்ட ஊழியக்காரரா ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார் அந்த புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரராய் இருக்கும்படி. அந்த உடன்படிக்கை பத்தி நம்ம போன கிளாஸ் நம்ம பாதியோட நிப்பாட்டி இருந்தோம். அது என்ன உடன்படிக்கை, அது எந்த உடன்படிக்கை பத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நம்ம பண்ண வேண்டியிருக்குது. ஸோ நம்ம நம்புறோம் நீங்க எல்லாரும் ஸ்டடி பாயிண்ட் வந்திருப்பீங்க நம்புறோம். ஸோ பொதுவா நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஜென்ரலா இந்த மாதிரி நேரங்கள்ல ஏதாவது ஒரு வசனத்துல கேள்வி வருதுன்னா நம்ம டக்குன்னு எங்க தான் போவோம்னா பிப்ளிக்கல் கமாண்ட்ஸ் தான் போவோம் இல்லைங்களா. அதுதான் ஆக்சுவலி ஷார்ட்கட் மாதிரி. அப்போ அங்க போய் பார்க்கும்போது சகோதரர் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கும்போது அந்த புது உடன்படிக்கை பத்தி அங்க நம்ம யோசிக்கும் போது அந்த ஒரு புது உடன்படிக்கை பத்தி இந்த வசனத்துக்கான ஆதாரமா வச்சு நிறைய ஆர்டிக்கல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நீங்க கமெண்ட்ரியில போய் பார்த்தீங்கன்னா நிறைய ரீப்ரிண்ட் நம்பரு நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த ரீப்ரிண்ட் நம்பர்ல புது உடன்படிக்கை பத்தி அவர் பேசுறாரு. அந்த உடன்படிக்கையை பத்தி பேசிட்டு வரும்போது நம்ம என்ன பார்க்குறோம், அந்த உடன்படிக்கைனா என்ன, அந்த உடன்படிக்கைக்கு நம்ம எப்படி ஊழியக்காரராக இருக்கிறோம் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் என்ன பண்றாருன்னா நீங்க வாய்ப்பு இருந்து அந்த ஆர்டிக்கல் எல்லாத்தையும் படிச்சுப்பாரு. அப்போ தேவன் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க புது உடன்படிக்கைக்கு ஊழியம் செய்யும்படி. பட் என்ன ஊழியம் பண்றோம், புது உடன்படிக்கைக்கு நம்ம என்ன ஊழியம் பண்றோம், என்ன மாதிரி ஊழியம் பண்றோம்ன்றதுதான் அது விளக்கம். அப்ப முதல்ல புது உடன்படிக்கைனா என்ன அது நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. நீங்க நோட்ஸ் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ புது உடன்படிக்கை பத்தி நம்ம பார்க்கும்போது அது எப்போ தேவன் அந்த புது உடன்படிக்கை யார்கிட்ட பண்றாரு, எப்ப பண்றாங்க கேட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். பைபிள்ல மொத்தம் 3 உடன்படிக்கை பத்தி நம்ம படிச்சோம் பேசிக் கிளாஸ். முன்னாடி உடன்படிக்கை அது பழைய உடன்படிக்கை என்று சொல்லுவாங்க. அது குறிக்குது நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை. அது தேவன் பண்ணிட்டாரு யார்கிட்டனா இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட பண்ணிட்டார் பழைய உடன்படிக்கை. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் ஆபிரகாமின் உடன்படிக்கை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கை. அது தேவன் பாத்தீங்கன்னா அது பண்றாரு, ஆபிரகாம் கிட்ட தேவன் பண்றாங்க. ஆபிரகாமுக்கு சில ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வரோம். அப்படின்னா புது உடன்படிக்கை தேவன் எப்ப பண்றாரு, யார்கிட்ட பண்றாரு கேட்டீங்கன்னா அது தேவன் அது ராஜ்யத்துல பண்றாரு இல்லைங்களா. புது உடன்படிக்கை ராஜ்யத்துல நடக்குது. அது யார்கிட்ட பண்றாரு தேவன் என்று கேட்டீங்கன்னா
இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட. கரெக்டுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தான் தேவன் என்ன பண்றாங்கன்னா புது உடன்படிக்கை பண்ண போறான். அப்போ இந்த ஒரு அடிப்படையா நம்ம பார்க்கும்போது இது நடக்குது. நம்ம எதிர்காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட எரேமியா 31:31 படிக்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு பார்ப்போம். சோ இப்போ இந்த புது உடன்படிக்கை பத்தி நம்ம நிறைய ஸ்டடி பண்ணணும். ஏன்னா இந்த புது உடன்படிக்கை ராஜ்யத்துல தேவன் பண்ண போறாரு இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட. ஆனா அது எப்படி பண்ண போறாரு? அந்த புது உடன்படிக்கை ஏன் இன்னும் பண்ணாம இருக்கிறாரு? என்ன ரீசன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, எந்த ஒரு உடன்படிக்கை இயற்றி, இப்ப பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி ஜனங்கள் மத்தியில அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும், ஆக்டிவேட் பண்ணும். அந்த ஒரு இப்போ எப்படி ஒரு நாட்டுல ஒரு சட்டம் இயற்றுவாங்க. அந்த சட்டத்தை இயற்றின பின்னாடி அது மக்கள் மத்தியில அமல்படுத்துவாங்க. அந்த அமல்படுத்தக்கூடிய ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா? இந்த நாள்ல இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. அப்ப அந்த சட்டம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருடைய கையொப்பம் வேணும். மிக முக்கியமா குடியரசுத் தலைவர் உடைய கையொப்பம் இருக்கும். அது அப்பதான் பாத்தீங்கன்னா அது சட்டம் சாங்ஷன் ஆகும். அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் மத்தியில அது செயல்பாட்டுக்கு வரும். அது வரைக்கும் அது வெறுமன சட்டம் தான். அந்த சட்டத்தினால அது வெறும் சட்டமா தான் இருக்குமே ஒழிய அது இன்னும் அமலுக்கு வராதனால அந்த சட்டத்தினால எந்த ஒரு விஷயமே கிடைக்க போறதில்லை. அப்போ இதே கான்செப்ட் தான் நியாயப்பிரமாணத்தை தேவன் இயற்றின பின்னாடி ஜனங்கள் கிட்ட அந்த புஸ்தக சுருள்ல எல்லாம் எழுதின பின்னாடி, கற்பலைகள்ல எழுத பின்னாடி அந்த ஒரு உடன்படிக்கை ஜனங்கள் மத்தியில நியாயப்பிரமாண அந்த சட்டதிட்டங்களை அமல்படுத்தக்கூடிய நிகழ்வை பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம். எப்படி பண்ணாங்க கேட்டா, அதை இனாகுரேஷன் பண்ணுவாங்க. இனாகுரேஷன் புரியுது இல்லைங்களா? அதாவது தமிழ்ல என்ன சொல்லலாம், பிரதிஷ்டை. பைபிள் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா பிரதிஷ்டை பண்றது. அப்ப பிரதிஷ்டை எப்படி பண்றாங்க, அது என்ன மெத்தட் பண்றாங்கன்னா, இதை குறிச்சு எபிரேயர்ல பவுல் தெளிவா பேசுறார். உடன்படிக்கை ரத்தத்தினால பிரதிஷ்டை பண்ணப்பட்டுச்சு. எந்த ரத்தத்தினால? காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தத்தினால. அந்த ரத்தத்தினால அந்த நியாயப்பிரமாணம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டுச்சு. அப்போ அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையை பிரதிஷ்டை பண்றதுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம், அந்த பிரதிஷ்டை பண்றதுக்காகவே அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால அந்த ரத்தத்துக்கு என்ன பேர்னா உடன்படிக்கையின் ரத்தம். உடன்படிக்கையின் ரத்தம் எங்க படிக்கிறோம்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 19-20 படிக்கிறேன், கவனிங்க. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொல்ல பின்பு பழைய நியாயப்பிரமாணம் இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் எடுத்து புஸ்தகத்தின் மேலும், அந்த நியாயப்பிரமாணத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் தெளித்து பிரதிஷ்டை பண்ற மெத்தடே பாருங்க. இப்படிதான் பண்ணிருக்கிறான். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. அப்போ முதலாம் உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்போ உடன்படிக்கை பிரதிஷ்டை பண்ற விதமே அங்க ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும். இதுதான் நியாயப்பிரமாணத்துடைய அம்சம். அதே போலத்தான் ராஜ்யத்துல மறுபடியும் தேவன் என்ன பண்ண போறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட பண்ண போறாரு இல்லைங்களா ஒரு உடன்படிக்கை. அது புதுசா பண்ண போறாரு. பழசு பண்ணிட்டாரு. அந்த பழசுக்கு என்ன ஆச்சு அது நான் பார்க்கலாம். ஆனா இப்ப புதுசா பண்ண போறாரு. அதனால அது பேரு புது உடன்படிக்கை. அது கூட எப்படித்தான் தேவன் பிரதிஷ்டை பண்ண போறாங்கன்னா ரத்தத்தோடு தான் பண்ண போறாரு. அப்படின்னா புது உடன்படிக்கை பிரதிஷ்டை பண்றதுக்கு ரத்தம் சிந்தப்படணும்.
இப்ப பழைய பிரமாணத்தின்படி இளங்காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் பண்ணப்பட்டுச்சு. ஆனா புது உடன்படிக்கைக்கு எந்த ரத்தம் கேட்டா, இப்பதான் நம்ம மெமோரியல் அன்னைக்கு நம்ம போயிடணும். கர்த்தர் இயேசு மேல் வீட்டறையில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து அவர் சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி பாருங்க. இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தர் இயேசு உடைய ரத்தம், அந்த ரத்தம் தான், சிந்தப்பட்ட ரத்தம் தான், அது புது உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. சரி, அதான் சிந்திட்டாரே, ஏன் இன்னும் பிரதிஷ்டை பண்ணப்படல என்று கேட்டீங்கன்னா, இதை குறித்து நம்ம தேடும் போது, பதில் கண்டுபிடிக்கும் போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நாம் மனதுக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன காரணம், ஏன் தேவன் இன்னும் அந்த பிரதிஷ்டை ப்ராசஸ் ஏன் என்ன ஸ்டார்ட் பண்ணல? அப்ப என்னமோ விஷயம் இருக்குது இல்லைங்களா? அநேகருக்காக சிந்தப்பட்ட ரத்தம் கர்த்தர் இயேசு சிந்திட்டார். பட் ஏன் இன்னும் புது உடன்படிக்கை பிரதிஷ்டை பண்ணப்படல? இதைத்தான் நம்ம மெமோரியல் டைம்ல இதை பத்தி நம்ம நல்லா ஸ்டடி பண்ணிருக்கிறோம். அப்போ அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தில் நாம் பங்கு எடுத்திருக்கிறோம் அன்பானவர்களே. அப்போ சிந்தப்பட்ட ரத்தத்தில் பங்கெடுத்த நாம், அந்த ரத்தத்தை பானம் பண்ணின நாம், நம்ம கையில ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கணும். என்ன சொல்லணும்னா, நம்ம எதுக்குத்தான் தேவன் கிட்ட போயிட்டு உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா, ஜனங்கள், உலகத்தின் ஜனங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஆனா முன்கூட்டியே அதை நாம் பானம் பண்ணிட்டோம். இப்ப பானம் பண்ணிட்ட இந்த ரத்தத்தை திருப்பி கொடுக்கணும். அந்த கொடுக்கக்கூடிய விஷயம் தான் 2000 வருஷம் போயிட்டு இருக்குது. இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. கடைசி பாத அங்கம் எப்போ நிறைவு அடைகிறாங்கோ, கடைசி பாத அங்கம் தன் ஓட்டத்தை எப்போ ஓடி முடிக்கிறாரு, தன் உடன்படிக்கை எப்போ நிறைவேற்றி முடிக்கிறாரு, அந்த ரத்தம் மறுபடியும் தேவன் கிட்ட போயிடும். இப்ப போன பின்னாடி தான் அந்த ரத்தத்தை என்ன பண்றாங்கன்னா, பிரதிஷ்டையுடைய ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அதனால்தான் பவுல் சொல்றாரு, படிச்சோம், நம்ம ஞாபகம் இருக்குங்களா? ரோமர்ல படிச்சோம். இதை குறிச்சு நம்ம ரொம்ப விவரமா படிக்கலனாலும் அந்த வசனம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜனங்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தோருக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள். அப்போ சகோதர சகோதரிகளே, அப்போ சபையுடைய கடைசி பாதங்கங்கள் நிறைவு ஆன பின்னாடி அந்த இரத்தமானது தெளிக்கப்படும். பாத்தீங்கன்னா புது உடன்படிக்கை உடைய விஷயங்கள். அப்போ சபை இன்னும் நிறைவடையல. அப்போ சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காத்து கொண்டிருக்கும் போது பிரசவ வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா தேவபுத்திரர் வெளிப்பட்டாதான் அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் அங்க போறோம். இப்ப புது உடன்படிக்கை கீழே எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னா தேவபுத்திரர் வெளிப்படுவதற்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனை பண்ணிட்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம மைண்டுக்கு இப்ப கொண்டு வரணும். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிரதர் ரசல் இது இந்த வசனத்துக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாருன்னா, அப்போ நம்ம எந்த வகையில புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர், புது உடன்படிக்கைக்கு நம்ம எப்படிங்க ஊழியம் பண்றோம், நம்ம எப்படி சர்வீஸ் பண்றோம், இத புரிய வைக்கிறது தான் இவ்வளவு விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாருன்னா பேசியிருப்பார். அப்ப இதெல்லாம் புரியும் போது நமக்கே ஒரு விஷயம் புரியுது. அப்ப நம்ம எந்த வகையில ஊழியம் பண்றோம் புதிய உடன்படிக்கைக்கு. புது உடன்படிக்கை ராஜ்யத்துல முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தான் பண்றார். அதுக்கப்புறம் தான் எல்லா புறஜாதியாரும் அதுக்குள்ள வராங்க. ஆனா அந்த புது உடன்படிக்கைக்கு எந்த வகையில நாம ஊழியம் பண்றோம், அப்படியே ஊழியம் பண்ணாலும் அது ராஜ்யத்துல தான் பண்ண போறோம் இல்லைங்களா? எல்லா ஜனங்களையும் அந்த புது உடன்படிக்கை கீழே ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஊழியம் அது ராஜ்யத்துல இருக்கும். ஆனா இங்க பவுல் பேசும்போது இப்போ நாங்க ஊழியக்காரராய் இருக்கிறோம்.
எந்த வகையில? இப்ப நம்ம எப்படி ஊழியம் பண்றோம்? இன்னும் பிரதிஷ்டையே பண்ணப்படல, இன்னும் அது அந்த சட்டமே இன்னும் அமல் ஆகல. அப்புறம் எப்படி ஊழியம் பண்றது கேட்டா, இந்த ஒரு கோணத்தை நம் மனதிற்கு கொண்டு வரணும். அப்போ சகோதர சகோதரிகளே, நாம் புது உடன்படிக்கைக்கு இப்படித்தான் ஊழியம் செய்யும். அந்த உடன்படிக்கை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஏதுவான அந்த ரத்தம், இளங்காலை வெள்ளாட்டுக்கடா, எப்படி பழைய நியாயப்பிரமாணமோ கர்த்தர் இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டாச்சு. ஆனா சிந்தப்பட்ட ரத்தத்துல நாம் பானம் பண்ணிருக்கிறதுனால இப்ப அந்த பானம் பண்ணப்பட்ட ரத்தத்தை நாம் திரும்பி கொடுக்கணும். இதுதான் பாவ நிவாரண நாள்ல பார்க்கும். பாவ நிவாரண நாளுடைய கான்செப்ட் ஞாபகம் இருக்குங்களா? முதல்ல காளையின் ரத்தத்தை கட் பண்ணிடுறான், காளையின் ரத்தத்தை எடுத்து தெளிச்சிடறான். ஒரு பாத்திரத்துல அந்த எல்லா ரத்தமும் தெளிக்கப்படாது, கொஞ்சம் ரத்தம் அந்த பாத்திரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டை கட் பண்ணி ஆட்டோட ரத்தத்தை எடுத்து அதையும் 7 முறை தெளிச்சிடறாங்க. இப்ப என்ன பண்றாங்க? 2 ரத்தத்தையும் தனித்தனியா தெளிச்ச பின்னாடி ஒரு கட்டத்துல 2 ரத்தத்தையும் மிக்ஸ் பண்றாங்க. அந்த 2 ரத்தத்தையும் மிக்ஸ் பண்றது எதை குறிக்குது அன்பானவர்களே? அது காமிக்குது நாம் எப்படி கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ளான ஒரு மரணம் மரிக்கிறோம். அப்போ நாம் பருகிட்ட அந்த ரத்தம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது தேவன்கிட்ட. ஏன்னா தேவன்கிட்ட லோன் தான் வாங்கி கொடுத்துருக்காரு இல்லைங்களா? தேவன்கிட்ட லோன் வாங்கியிருக்கோம், அந்த ரத்தத்துல ஒரு லோன் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி உலகத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கிரயம். அந்த கிரயத்துல ஒரு பார்ட் வாங்கியிருக்கிறோம், அது திருப்பி கொடுத்துறோம். அப்போ இதுதான் நம்ம பாக்குறோம். அப்போ அந்த பாவ நிவாரண நாள்ல அந்த 2 ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு பாவ நிவிருத்தி அங்க செய்வாங்க. அப்போ அதே போலத்தான் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவி வேதனை படுகிறதுனால நாம் இன்னும் புது உடன்படிக்கை இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. ஆனா அப்பதான் ஊழியம் பண்ண போறோம். ஆனா இப்பவே நம்ம இந்த ஒரு கோணத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, நீங்க தயவு செய்து அந்த ரீபிரிண்ட் ஆர்டிக்கல் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ தமிழ்ல இருந்தா அது கண்டுபிடிச்சு ஷேர் பண்ணுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் பிரதர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்க பேசியிருக்கிறாங்க இல்லைங்களா? சோ புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறோம். ஒருவேளை புரியலன்னா நீங்க தயவு செய்து அந்த ஆர்டிக்கல் எல்லாம் ரீட் பண்ணிக்கோ. அன்பானவர்களே, ரொம்ப வருஷமா இந்த தாட் நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 2008 2009 நினைக்கிறேன், அந்த வருஷங்கள்ல இந்த தாட் தான் நம்ம படிச்சோம். இந்த வசனத்துக்கான விளக்கம் இப்படித்தான் ரீபிரிண்ட்ல போயிட்டு நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அநேக இடங்கள்ல அநேக சந்தர்ப்பங்கள்ல நிறைய சப்ஜெக்ட் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அது இந்த மாதிரி வசனத்தை கோட் பண்ணும் போது இந்த 2 கொரிந்தியர் 3:6 இப்படிப்பட்ட விளக்கம் தான் நம்ம கொடுப்போம். ஆனா ரொம்ப காலமாவே இதுல ஏதோ ஒரு விஷயம் அது சரியா புடிப்படல, எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல இடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி, இதை பத்தி பிரதர் அசல் என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க ஸ்டடி பண்ணலாம் நம்ம முயற்சி விருப்பம் இருந்துட்டாலும் அது பண்ண முடியல. ஆனா என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, 2026ல அதுவும் இந்த 2 கொரிந்தியர் ஸ்டடி பண்ணும்போது, பர்டிகுலரா இந்த வசனத்தை பத்தி ஸ்டடி பண்ணும்போது அப்பதாங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சு. உண்மையிலே இந்த ஏற்ற கால சத்தியம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்திருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏற்ற காலம் அப்படின்னா பல கேட்ட விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டு புதுசா அப்படி அர்த்தம் இல்லை. ஏற்கனவே கேட்ட விஷயங்கள் இன்னும் ஷார்ப் பண்ணா எப்படி இருக்கும்? கேட்ட விஷயங்களை நல்லா ஷார்ப் பண்றது. ஷார்ப்னா புரியுது இல்லைங்களா? அது இன்னமும் ஷார்ப் பண்ணும், இன்னும் தெளிவா
வசனங்களை முன்ன புரிஞ்சதை விட இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறது. அந்த ஒரு புரிதல் என்ன பண்றாங்கன்னா தேவன் கொடுக்குறாங்க. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் பார்த்த விளக்கங்கள் இது தப்பான விளக்கங்கள் இல்ல. பிரதர் ரொம்ப கிளியரா பொது உடன்படிக்கை பத்தி ரொம்ப கிளியரா அங்க பேசியிருப்பான். அதுக்கு நம்ம எப்படி ஊழியக்காரரா இருக்கிறோம் அப்படின்றதையும் பேசியிருப்பான். அது கிளியர், அது எந்த மாற்றம் இல்லை. பட் பாயிண்ட் என்ன, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வசனம் பை வசனம் படிப்பு, வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி. அப்போ வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி பண்ணும்போது முந்தின வசனம், படிக்கிற வசனம், பிந்தின வசனம் ஒரே இசைவாக காணப்படணும். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிற அந்த பவுல் எப்படி இந்த நிருபத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்றத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு தகுதி இருக்குதாமா, அந்த தகுதி எங்களால் இல்ல, தேவன் தான் கொடுக்கறாங்க. அந்த தகுதி என்ன தகுதி? வாசனை வீசக்கூடிய தகுதி. இந்த வாசனை வீசும்போது சில பேரை ரட்சிப்புக்கு ஏதுவா என்ன சொல்லணும்னா, லோக்கல் பாஷையில் சொல்லணும்னா சபையா கொண்டு போகுது. ஒரே சப்ஜெக்ட் தான் பேசுறோம். இந்த ஒரு சப்ஜெக்ட் கேட்டுட்டு சில குரூப் சபையாகிறாங்க. எந்த குரூப் சபை ஆகிறாங்க, எந்த சப்ஜெக்டை கேட்டு சபை ஆகிறாங்களோ அதே சப்ஜெக்டை கேட்டு தான் 2ஆம் வாரத்துக்கு போறாங்க இன்னொரு குரூப். இந்த அளவுக்கு திராணி நமக்கு அங்க எப்படி வருது அப்படின்றத நாம யோசிக்கணும். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இதுதான் பவுல் பேசிட்டு இருக்கிறார். இப்படி சொல்லிட்டு வரும்போது தான் இந்த தகுதி தேவனால் எங்களுக்கு வந்திருக்குது. தேவன் எங்களைய புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் அப்படின்னு அந்த தகுதியை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்போ இங்க என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, எந்த பாயிண்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல இங்க பவுல் நம்ம எல்லாரையும் தேவன் ஊழியக்காரராய் இருக்கும்படி தகுதியாக்கியிருக்கிறார்னு சொல்றார் இல்லைங்களா? எதனுடைய ஊழியக்காரர்? புது உடன்படிக்கை. இப்ப தமிழ் பைபிள படிக்கும் போது அல்ல இங்கிலீஷ்ல படிக்கும் போது புது உடன்படிக்கைன்னு சொல்லிட்டாலே நமக்கு எது மைண்ட் டக்குன்னு எங்க போகும்? ராஜ்யத்துல பண்ண போற உடன்படிக்கை. ஆனா நீங்க அப்படியே வசனங்களை தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க வச்சுக்கோங்க, அப்படி கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு மேட்சிங் இருக்காது. ராஜ்யத்துல பண்ண போகிற புது உடன்படிக்கை அதுக்கும் பவுல் இங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா, அந்த உடன்படிக்கையை பத்திலாம் சில விஷயம் பேச போறார், படிக்க போறோம். நம்ம எங்கேயோ இடிக்கிற மாதிரியே இருக்கும். என்னது அது? அப்படி இல்ல, அப்படித்தானே இருக்குது. புது உடன்படிக்கைன்னா இதுதான், அது ரொம்ப கிளியர், ரொம்ப அருமையான விளக்கங்களை பிரதர் ரசல் தெளிவா கொடுத்துருக்குறாங்க. ஆனா பவுல் அடுத்தடுத்து பேசக்கூடிய காரியங்களை படிச்சு பாத்தீங்கன்னா அது புது உடன்படிக்கைக்கு மேட்ச் ஆக மாட்டேதே. அப்படி சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே அது வேறொரு உடன்படிக்கைக்கு தான் மேட்ச் ஆகுதே அப்படின்ற மாதிரி தோணும். அது எப்படின்றத பார்க்கலாம். அப்போ இங்க சொல்லப்பட்ட புது உடன்படிக்கை, பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்த உடன்படிக்கை பவுல் எதை மென்ஷன் பண்றாரு? ராஜ்யத்துல பண்ண போகிற உடன்படிக்கை பத்தி பண்றாரா, இல்ல வேற ஏதாவது பண்றாரா? ராஜ்யத்துல பண்ண போகிற புது உடன்படிக்கை என்று ஒரு வேளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க கீழே படிக்க பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆகுறது இல்லை. அந்த விளக்க அந்த சொல்லக்கூடிய பவுல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 6ஆம் வசனத்திலே நீங்க பாருங்க, அந்த உடன்படிக்கை
இப்ப கேள்வி, அது எந்த உடன்படிக்கை? அதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம எல்லாம் கிளியர், அந்த 3 உடன்படிக்கை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிட்டோம். 3 உடன்படிக்கை பத்தி தெளிவா இருக்குது பைபிள்ல. பட் பவுல் இங்க பேசுற உடன்படிக்கை எந்த உடன்படிக்கையை பத்தி பேசியிருக்கிறாரு? அதுதான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுக்குத்தான் நம்ம ஊழியக்காரரா இருக்கோமாமா. பிரசன்ட்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த உடன்படிக்கைக்கு எப்படி, அந்த உடன்படிக்கைக்கு ஊழியம் எப்படி பண்றோம்? ஒவ்வொரு எக்லேசியாவுக்கு போறோம். தகுதி தேவன் தந்திருக்கிற இந்த ஊழியத்துல அவர் கொடுத்திருக்கிற தகுதியை வெளிப்படுத்துறோம். அந்த தகுதி வெளிப்படும் போது சில பேருக்கு மரண வாசனை, சில பேருக்கு ஜீவ வாசனை அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார் பவுல். ஆனா எந்த உடன்படிக்கை? இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப கேள்வியா இருக்கு. ஏன் கேள்வியா இருக்குன்னா, அந்த 6ஆம் வசனத்திலே பாருங்க, சொல்றாரு பாருங்க, அந்த உடன்படிக்கை ஏதோ எழுத்திற்குரியதாயிராமல். எழுத்துக்குரியதுன்னா எந்த உடன்படிக்கை பைபிள்ல எழுத்துக்குரியதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நியாயப்பிரமாணம். பலகைகள்ல தேவன் எழுதி கையில கொடுத்துட்டார். உடைய அர்த்தம் என்ன? நீங்க படிக்கிற ஒரு லைன் படி வாழணும். அதுல இருக்கிற மாதிரி கிரியை நடப்பிக்கணும். இதுதான் எழுத்திற்குரியது. கரெக்டுங்களா? ஆனா இப்ப பவுல் பேசிட்டு இருக்கிறார் இல்லைங்களா, ஒரு உடன்படிக்கை, அது ஆவிக்குரியதாயிருக்கிறது. இதுதான் ஒரு யோசிக்க வேண்டிய பாயிண்ட். ஆவிக்குரியதாயிருக்கிறது உண்மையா? இங்கதான் இடிக்குது நமக்கு பாயிண்ட். ஏன் இடிக்குது கேட்டீங்கன்னா, ராஜ்யத்துல தேவன் பண்றாரு இல்லைங்களா புது உடன்படிக்கை, அதுவும் எழுத்துக்குரியது தான் இல்லைங்களா? எழுத்துக்குரியதுன்னா என்னன்னா, தேவன் எழுதி கொடுக்கிறார். எப்படி எழுதி கொடுக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை பலகைகள்ல தேவன் எழுதி கொடுத்தார் இல்லைங்களா? ஆனா ராஜ்யத்துல புது உடன்படிக்கை தேவன் எழுதி கொடுக்கிறாரு. எங்க எழுதி கொடுக்கிறாரா? இருதயத்துல. ரெண்டுமே எழுதுறது தான், இடம்தான் வேற வேற. அது பலகை. ஆனா இங்க எப்படின்னா இருதயம். இருதயத்துல என்ன பண்றாங்க தேவன்? அதை எழுதி கொடுக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ ரெண்டுமே எழுத்திற்குரியது தான். அப்படி இருக்கும்போது பவுல் சொல்றாரு, அந்த உடன்படிக்கை ஆவிக்குரியதாய் இருக்கிறது. அதுதான் புரிய மாட்டேங்குது. அப்போ இதை குறிச்சு பிரதர் ரசல் உடைய கமெண்ட்ரியில நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, இது எப்படி பிரதர் சொல்றாரு? இது இந்த அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதல்ல, ஆவிக்குரியதா இருக்கிறது. ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, இன்னும் அந்த உடன்படிக்கை உயிர் பெறவே இல்லை. அந்த உடன்படிக்கை செயலற்று தான் இருக்கு. அது இன்னும் உயிர் பெற இல்லை. அதுக்கு இன்னும் சாங்ஷன் ஆகல. ரெண்டாவது விஷயம், புது உடன்படிக்கை ராஜ்யத்துல தேவன் பண்ண போறாரு. அது எழுத்திற்குரியது. எழுத்துக்குரியதுன்னு என்ன அர்த்தம்னா, அது கிரியையில நடப்பிக்கணும், கிரியைகள்ல கொண்டு வரணும். அது பாருங்க, இருதயத்தில் எழுதுறாராமா. அப்படின்னு என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல சிரமம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கையில வச்சு படிக்கிறாங்க, இருதயத்துல இல்ல. கையில வச்சு படிச்சு கீழ்படுகிறது ரொம்ப சிரமம். ராஜ்யத்துல இருதயத்திலேயே தேவன் எழுதிடுறார். அதனால அதை கிரியையில நடப்பிக்கும் இல்லைங்களா? அப்போ நீங்க கமெண்ட்ரியில செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்றாரு, புது உடன்படிக்கை 100% எழுத்திற்குரியது தான் இல்லைங்களா? 100% அது எழுத்திற்குரியது. அது ராஜ்யத்துல செயல்பாட்டுக்கு வரும்போது அது எழுத்தின் படித்தான் செயல்படும். எழுத்தின் படித்தான் செயல்படும் அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது பவுல் இங்க சொல்றாரு, ஒரு உடன்படிக்கைக்கு நம்ம ஊழியக்காரராக இருக்கிறோம்.
அந்த உடன்படிக்கை ஆவிக்குரியதாய் இருக்கிறது அப்படின்னு பவுல் என்ன பண்றாருன்னா பேசுறார். எழுத்து கொள்ளுகிறது ஏன் கடைபிடிக்க முடியல, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியல. ஆனா ஆவி, அது என்னங்க ஆவி? நல்லா கவனிங்க. ஆவின் குறிக்கூடிய அர்த்தம் என்னன்னா, அது நீங்க கிரியையில காமிக்க வேணாம், கிரியையில காமிக்க வேணாம், உங்க மைண்ட்ல இருந்தாலே போ. பைபிள்ல ஆவி குறிக்குது மைண்ட், அதனுடைய ஸ்பிரிட், நம்முடைய சிந்தை. எழுத்து குறிக்குது நம்முடைய கிரியை, ஒர்க்ஸ். சோ புது உடன்படிக்கை ராஜ்யத்துல எல்லா மக்களும் அது கிரியையில நிரூபிக்கணும். அது ரொம்ப கம்பல்சரி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்குது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ரெவலேஷன், வெளிப்படுத்தின அதிகாரத்துல 20ஆம் அதிகாரம் படிக்கிறோம், வசனம் 12, 13. அந்த எல்லா ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு பத்தி சொல்லும் போது, அவங்க கிரியைகளின் படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள், அப்படித்தான் வசனம். கிரியைகளின் படி செய்யணும். அது பலகையில எழுதப்பட்டிருந்ததுனால செய்ய முடியல. ஆனா இப்ப இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும் போது செய்ய முடியும். பலகைகளை எழுதுனதை விட இருதயத்துல எழுதியிருக்கும் போது கண்டிப்பா செய்ய முடியும். செய்யணும். செய்யும் போது தான் நியாய தீர்ப்பு சாதகமா இருக்கும். ஆனா ஆவியின் படினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த ஆவியின் படி அப்படின்றது ஒரே ஒரு டிவைன் பிளான்ல ஒரே ஒரு காலத்துல மட்டும்தான் அது நடக்குது. தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய எல்லா விஷயங்களுமே தேவன் இத நீ கிரியைகளை காமி, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்றது இல்லை. இது நியாயப்பிரமாணத்துல இருக்குது, புது உடன்படிக்கையில் இருக்குது. ஆனா நடுவுல ஒரு உடன்படிக்கை இருக்கு பாத்தீங்களா? அந்த உடன்படிக்கை மட்டும்தான், அது எழுத்திற்குரியதல்ல. கிளியரா சொல்றாரு, அந்த உடன்படிக்கை எழுத்திற்கே உரியதல்ல, அது ஆவிக்குரியது. உடைய அர்த்தம் என்ன? தேவன் அந்த தேவனுடைய பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாமே அது விசுவாசத்துல, சிந்தையில அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கணும். அது விசுவாசிக்கும். கிரியைகளால தேவன் நம்மளைய ஜட்ஜ் பண்றதே இல்லைங்க. இது இந்த பாயிண்ட ஒரு புது சிருஷ்டிகள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒரு தப்பு பண்றோம், தேவனுடைய பிரமாணத்தை மீறும் போது நம்முடைய மைண்ட்ல ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு வேதனை வருது இல்லைங்களா? அது வரணும். அது வந்தா தான் தேவன் பார்வையில பிரீதியா இருக்கும். வரலைன்னா தான் பிரச்சனை. நம்ம என்ன அந்த வேதனை, அந்த ஒரு துக்கம் வரும்போது நமக்கு என்ன கஷ்டமா இருக்கும்னா, தேவனுடைய கிரியை பார்த்துட்டாரு, அதனால எப்படி தேவன் என்னைய பாப்பாரு அப்படின்னு நாம யோசிச்சுட்டு இருப்போம். பட் தேவன் பார்த்தது கிரியை இல்ல, பார்க்கறது கிரியை இல்ல. என்ன பண்ணோம், ஏது பண்ணிட்டோம் அது பார்க்கல. பண்ண பின்னாடி நம்முடைய மைண்ட் பார்க்கிற, நம்முடைய சிந்தை பார்க்கிற, அத நீதியை விரும்புறோமா, செஞ்சிட்ட அநீதிய வெறுக்கிறோமா, சரீரத்துல வெளிப்பட்ட அநீதிய வெறுக்கிறோமா, நீதி தேவனுக்கு பிரியமான அந்த விஷயத்தை விரும்புறோமா? மைண்ட், விருப்பம். அன்பானவர்களே, இதுதாங்க ஆவிக்குரியது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் பவுல் ஆக்சுவலி இந்த உடன்படிக்கை பத்தி சொல்லி வரும்போது, உடன்படிக்கையின் ஊழியக்காரரா இருக்கிறோம் சொல்றாரு. ஒரு வார்த்தை போட்டாரு, புது உடன்படிக்கைன்றாரு. புது உடன்படிக்கை ராஜ்யத்துல தான் பண்ண போறாரு தெரியும், அது எழுத்தின் படித்தான் இருக்குன்னு தெரியும். பிரதர் அசல் பிரதரே அதான் சொல்றாங்க.
அப்போ பாருங்க பிரதர் ரசல் பிரதருக்கு உண்மையை சொல்லணும்னா இது இன்னும் ஒரு அந்த அவர் நாட்கள்ல இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு சில பாயிண்ட தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா மறைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணுதான் இந்த பாயிண்ட். ஏன்னா பாருங்க அவரே என்ன பண்றாருன்னா கிளியரா சொல்றாரு இது எழுத்தின்படி தான். ஆனா பிரதர் ரசல் பிரதர் மைண்ட்ல அவர் என்ன பாயிண்ட் வச்சிருக்கிறாருன்னா இது புது உடன்படிக்கை தான், எழுத்திற்குரியது தான் ஆப்ரேட் ஆகும் ராஜ்யத்துல. அப்பதான் சபை வந்து புது உடன்படிக்கை கீழே ஊழியம் செய்வாங்க, மக்களை ஆசீர்வதிக்கிற வேலை. அப்ப இருக்கும்போது பவுல் என்ன சொல்றாரு, இப்ப பிரசன்ட்ல புது உடன்படிக்கைக்கு ஊழியக்காரராய் இருக்கிறோமே, அப்ப எப்படித்தான் ஊழியம் பண்ண முடியும்? இப்படித்தான் பிரதர் ரசல் என்ன பண்ணிக்கிறாரு, யோசிச்சு அப்ப எப்படி நாம எழுத்திற்குரிய அந்த உடன்படிக்கையை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம், எப்படி நாம ஊழியம் பண்றோம் அப்படின்னு நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா பவுல் ஒரு பாயிண்ட கிளியர் பண்றாரு, இந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதே இல்லைன்ட்டார். அப்ப இல்லைன்னு சொல்லும் போது ராஜ்யத்துல எழுத்திற்குரிய அந்த உடன்படிக்கையை நாம எப்படி மேட்ச் பண்றது அப்படின்னு அங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அப்பதான் நம்முடைய பிரதர்ஸுங்க இல்லைங்களா, இந்த நியூ அல்பனி எக்லீஷியா அமெரிக்கால இருக்கிறாங்க, ஒரு எக்லீஷியாவை சேர்ந்து இது நல்லா ஸ்டடி பண்ணிருக்கிறாங்க. ஸ்டடி பண்ணிட்டு இந்த புது உடன்படிக்கை இந்த வார்த்தை தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நல்லா கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க. புது உடன்படிக்கை இப்படி நீங்க படிச்சீங்கன்னா டக்குன்னு மைண்ட் எங்க போகும், ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பண்ணிருக்கிறோம் அங்கதான் போகும். அது கரெக்ட். புது உடன்படிக்கை ரொம்ப கிளியர். ஆனா பவுல் பேசக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் மேட்ச் ஆகுறது இல்லை. அப்ப என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நல்ல ஒரு மைண்ட போட்டு குழப்பிட்டு இருக்கும் போதுதான் 1916 வருடம் பிரதர் ரசல் கடைசி அவர் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறார் இல்லைங்களா. இப்ப ரீபிரிண்ட்ல இப்ப பார்த்து நீங்க ஆர்டிகல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரீபிரிண்ட் 4595 இதெல்லாம் ரொம்ப 1900 முன்னாடி. 1916 வருஷம் அவர் மரிக்கிறதுக்கு அந்த டைம்ல 6வது வால்யூம்ல ஒரு முன்னுரை எழுதுறாரு. ஒவ்வொரு வால்யூமுக்கும் முன்னுரை எழுதுறாரு. ஒரு கடைசி நாட்கள்ல எழுதிட்டு ஒரு முன்னுரை. அந்த முன்னுரையில போயிட்டு ஒரு பேராகிராஃப் படிக்கிறாங்க. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க, நம்ம தமிழ் ஜனங்கள் எப்படி நம்ம தப்பா இப்ப எப்படி நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, அவங்களும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அது என்னன்னே புரியாம தப்பா மொழிபெயர்த்துட்டாங்க. தமிழ் ஜனங்களே அதுக்கு என்னன்னே புரியாதனால ஓ கண்டிப்பா பிரதர் ரசல் இப்படி சொல்லியிருப்பாரு இப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களே ஒரு தப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா அர்த்தத்தையே மாத்துற மாதிரி அங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியரா இருக்குது. இந்த பேராகிராஃப்ல பிரதர்ஸுங்க ஸ்டடி பண்ணிட்டாங்க. ஓ பிரதர் ரசல் இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறாரா, அப்ப இந்த ஆங்கிள் இத பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஒரு பேராகிராஃப் தான் ஒரு திருவுக்கோள் மாதிரி அவங்க கையில கிடைச்சிச்சு. சகோதர சகோதரிகளே, அது என்ன பேராகிராஃப் பார்க்கலாங்களா? சோ நீங்க வாய்ப்பு இருந்தா எடுத்து வச்சு உங்க கையில இருந்தா வச்சுக்கோங்க. பட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் சரியா பண்ணல. அதாவது முன்னுரை, இந்த முன்னுரையில 3வது பக்கம், முன்னுரையில 3வது பக்கம் பாருங்க, நான் படிக்கிறேன் கவனிங்க. அதுல 2வது பேராகிராஃப், புது உடன்படிக்கை என்ற பெயர், இது ஒரு டேர்ம், இது ஒரு வார்த்தை, இது ஒரு நேம். என்ன நேம்? புது உடன்படிக்கை. வார்த்தை கவனிங்க, புது உடன்படிக்கை. இது 2 வகையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், 2 கோணத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்றாரு பாருங்க. புது உடன்படிக்கை என்ற பெயர் 1000 வருஷ அரசாட்சியில் தேவன் உலகத்தாரோடு தொடர்பு கொள்வதற்கு சொந்தமானது. ஆமா, இவ்வளவு நேரம் பார்த்த பாயிண்ட் எல்லாம் நீங்க பைபிள புது உடன்படிக்கைன்னு படிச்சுட்டாலே அது ராஜ்யத்துல பண்ற உடன்படிக்கை தான். ஏன்னா அந்த வார்த்தை அதுக்கு சொந்தமானது. ஆனால்
இந்த பெயர், கவனிங்க, இந்த பெயர் புது உடன்படிக்கை என்ற அந்த நேம் இந்த சுவிசேஷ யுகத்தில் சபையோடு செய்யும் உடன்படிக்கைக்கு, தமிழ்ல தவறுதலாக போட்டாங்க, ரொம்ப worst. இந்த தவறுதல் என்ற அந்த வார்த்தை ராங் டிரான்ஸ்லேஷன். பாருங்க, அவங்களுக்கே புரியல. ஆமா ஆமா கரெக்ட், இது நம்ம சுவிசேஷத்துல சம்பந்தமே இல்லை அப்படின்னு போட்டாங்க. ஆனா அங்க பிரதர் ரசல் அங்க பயன்படுத்துற ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்கணும். அது இங்கிலீஷ் வேர்டு என்ன அர்த்தம்னா, அது கவனக்குறைவா, கவனம் இல்லாம பயன்படுத்தப்படுகிறது. எப்படி அப்படின்னு சொல்றாரு, நம்முடைய உடன்படிக்கை உண்மையிலேயே சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட யூத உடன்படிக்கையிலும் வித்தியாசமான ஒரு புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. அன்பானவர்களை கவனிக்கிறீங்களா? இந்த புது உடன்படிக்கைன்ற வார்த்தை ரொம்ப கிளியர், ராஜ்யத்துல தான் பண்ண போகிற உடன்படிக்கைக்கு சொந்தமானது. பட் இந்த வார்த்தை, இந்த நியூ கவனன்ட், நியூ டெஸ்டமெண்ட் என்ற வார்த்தைய நிறைய பேர் கவனக்குறைவா கையாளுறாங்க. ஏன்னா நியூ கவனன்ட் என்று சொல்லிட்டாலே அது ராஜ்யம் தான். பட் நல்லா கவனிங்க, இருந்துட்டாலும் நம்முடைய உடன்படிக்கை உண்மையிலேயே சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட யூத உடன்படிக்கையிலும் வித்தியாசமான ஒரு புது உடன்படிக்கையா இருக்கிறது. நம்முடைய உடன்படிக்கைனா நம்ம எல்லாம் ஆபிரகாம் கீழே இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த உடன்படிக்கையை பத்தி சொல்லும் போது அதுக்கும் என்ன சொல்றாருன்னா, அதுவும் புது உடன்படிக்கை. ஆனாலும் இது புது உடன்படிக்கை அல்ல. ரொம்ப சிம்பிளா எளிமையா புரியணும்னா, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வரும், தமிழ் குழப்பி எடுத்தாங்க. இங்கிலீஷ்ல இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பவுல் ஆக்சுவலி அவர் கொண்டு போற கோணமே பாருங்க, 1900 வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப காலமா பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்திலேயே இருந்துட்ட ஜனங்கள் திடீர்னு இப்போ ஒரு யுகம் மாறுது, ஒரு வேறொரு உடன்படிக்கைக்குள்ள வராங்க. அதுதான் ஆபிரகாமின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எழுத்தின்படி இல்ல, ரொம்ப காலமா எழுத்தின்படியே வாழ்ந்துட்டு இருந்த ஜனங்கள் இப்ப திடீர்னு ஆவின்படி. அப்போ அது புதுசா பழசா? அந்த டைம்ல அது புதுசுங்க. இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை இருக்குதா? இந்த புதுசா இருக்கு. எஸ், இந்த புதிதான உடன்படிக்கைக்கு தான் நாங்க ஊழியக்காரராய் தேவன் ஆக்கியிருக்கிறாரு அப்படின்னு ஆபிரகாமின் உடன்படிக்கைய பவுல் அவர் நாட்கள்ல இது புதிய உடன்படிக்கை, அந்த புது உடன்படிக்கை கிடையாது, மைண்ட்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது புதுசா இருக்குது. ஏன்னா இந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதல்ல, ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது நியாயப்பிரமாணம், ஆனா இந்த உடன்படிக்கை ஆவிக்குரியதா இருக்கிறதுனால அது உயிர்ப்பிக்கிறது, லைஃப் கொடுக்குது. அப்போ 2 கொரிந்தியர் 3:6 சொல்லப்பட்ட புது உடன்படிக்கை, அந்த புது உடன்படிக்கை பத்தி பவுல் இங்க பேசல. அந்த புது உடன்படிக்கை ரொம்ப கிளியர், அது எழுத்துக்குரியது தான். பட் இது சொல்லும் போது இது புதிய உடன்படிக்கை. என்னன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதுதான் இந்த 6th வால்யூம்ல ரொம்ப கிளியரா சொல்றாரு. நம்முடைய உடன்படிக்கை, அதாவது ஆபிரகாமின் உடன்படிக்கை, உண்மையிலேயே சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட யூத உடன்படிக்கையிலும் வித்தியாசமான ஒரு புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆனாலும் இது புது உடன்படிக்கை அல்ல. வார்த்தை ஒண்ணுதான், கவனக்குறைவா பயன்படுத்தக்கூடாது, சரியா புரிஞ்சுக்கணும். அது புது உடன்படிக்கை, எழுத்துக்குரியது. அந்த வார்த்தை, அது பேரே புது உடன்படிக்கை தான், அதுக்கு வேற எந்த பேருமே பைபிள் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு பழைய உடன்படிக்கைன்னு இருக்குது, நியாயப்பிரமாணம் இருக்குது, ஆகாரின் உடன்படிக்கை இருக்குது, இப்படி பல பேர் இருக்குமோ. இந்த உடன்படிக்கைக்கு தனி ஏதாவது ஸ்பெஷலா பேர் இருக்கான்னு பார்த்தா புது உடன்படிக்கை, அவ்வளவுதான். அது நியூ கவனன்ட், புதுசா பண்றேன்.
ஆனா ரொம்ப காலமா நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை கீழே இருந்த ஜனங்கள் எழுத்து கொள்ளுகிறது. இப்ப திடீர்னு ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்கு வராங்க. அது புது மாற்றத்துக்கான விஷயம். அது ஒரு புதுசா ஒரு உடன்படிக்கை அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. அது ஆவிக்கேற்றபடி பார்க்கப்படுது. அது புதுசா இருக்குது அந்த காலத்துல. அதனாலதான் இப்படி புதுசா இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கைக்கு நாங்கள் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவுதான். ஆனா இந்த விஷயம் பிரதர் ரசல் இந்த முன்னுரையில எழுதாம விட்டுருந்தாருன்னா ரொம்ப சிரமம். இது ஒரு திறவுகோல் மாதிரி. இதை வச்சுதான் பிரதர்ஸுங்க அதுக்கப்புறம் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தடுத்த வசனங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா இது ஆபிரகாமின் உடன்படிக்கையை பத்தி தான் பவுல் பேசியிருக்கிறாரு. பட் நமக்கு என்ன பிரச்சனை, அந்த வார்த்தை தான் கொஞ்சம் அது இதுவா அதுவான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதுன்னு எடுத்துட்டோம்னா அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் மேட்ச் ஆகுறது இல்ல. ஏன்னா புது உடன்படிக்கை கிளியர், அது எழுத்துக்குரியது, ஆவிக்குரியது இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இது பாருங்க. இத்தனைக்கும் இந்த பாயிண்ட் பிரதர் ரசல் அவர் இந்த ரீபிரிண்ட்ல எழுதும் போது அப்ப அவருக்கே சரியா விஷயம் புரியல. ஆனா ஆச்சரியம் பாருங்க, 1916 தான் இந்த விஷயமே எழுதுறாரு. அதுவும் முன்னுரையில இது இப்படி புரிஞ்சுக்கணும்னு எழுதுறாரு. ஒருவேளை அவர் இன்ன வரைக்கும் இன்னும் 2 வருஷம் ஒருவேளை வாழ்ந்திருந்தார் வைங்களேன், இந்த 2 கொரிந்தியர் 3:6 ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருப்பார். நம்ம அப்போ அந்த சமயத்துல இருந்த வெளிச்சத்துல அப்படி பார்த்தோம். ஆனா இப்பதான் நமக்கு ரொம்ப கிளியரா புரியுது பவுல் எப்படித்தான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒருவேளை எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னவோ தெரியல, தேவன் அதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலனாலும் ரைட் டைம் பாருங்க, சரியா 1916 முன்னுரையில என்ன பண்ணிட்டாருன்னா 6th வால்யூம்ல அங்க எழுதிட்டாரு. பை காட் கிரேஸ் ஏற்ற காலத்துல எப்போ தேவன் இது புரிய வைக்கணுமோ அப்பதான் புரிய வைக்கிறார். இத்தனைக்கும் பாருங்க, இது எழுதியிருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 2026 நாம உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பத்தின ஒரு விவரம் தெரியாது. இன்னமும் அந்த பழைய அந்த ரீபிரிண்ட் ஆர்டிகிள் படிச்சுட்டு அதவே தான் என்ன பண்றோம்னா அங்க பிரசன்ட் பண்றதை நீங்க பார்க்கலாம். ஆனா வசனங்கள் இசைவா இருக்கணும். ஏன்னா பவுல் அது தொடர்ந்து அடுத்து 7, 8, 9 பேசுறாரு. இந்த உடன்படிக்கையை பத்தி நிறைய கம்பேர் பண்றார். பழைய உடன்படிக்கைக்கும் இந்த உடன்படிக்கைக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ், என்ன அது எப்படி, இது எப்படி, அதுவே அப்படின்னா இது எப்படி, இதெல்லாம் பேச போறார். இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து நாம அடுத்த வாரம் இதை பத்தி ரொம்ப தெளிவா பார்க்கலாம். பட் இந்த வசனத்துல பவுல் பேசிட்டு அந்த புது உடன்படிக்கைன்னு அவர் மென்ஷன் பண்றாரு இல்லைங்களா, அது எந்த உடன்படிக்கை, அதுதான் பாயிண்ட். மற்றபடி இது ஒரு டாக்ட்ரினல் பாயிண்ட்லாம் நீங்க எடுக்க கூடாது. டாக்ட்ரின் ரொம்ப கிளியர். புது உடன்படிக்கைனா என்ன, ஆபிரகாம் உடன்படிக்கைனா என்னன்னு ரொம்ப கிளியரா இருக்கு. பட் இவர் பேசுற இந்த உடன்படிக்கை எதை மென்ஷன் பண்ணிருக்கிறாரு அது கண்டுபிடிக்கிறது தான் வேத ஆராய்ச்சி. சகோதர சகோதரிகளே, இது நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வரக்கூடிய காலத்துல அந்த 7 மற்ற வசனங்களை நம்ம தியானிக்கலாம். இதுல ஏதாவது புரியல, கன்ஃபியூஷன் இருக்குன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் வால்யூம்ல அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்குது. பட் இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியரா இருக்குது. புது உடன்படிக்கை என்ற இந்த டேர்ம், அந்த வார்த்தை எப்படி ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதுதான் பிரதர் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க பேசியிருக்கிறாங்க. தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.